கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள் தியானத்திற்கு என்று நீதிமொழிகளின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 19, 20 வாசிப்போம். பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் ஆகாதே, துன்மார்கர் மேல் பொறாமை கொள்ளாதே. துன்மார்கனுக்கு நல்ல முடிவு இல்லை, துன்மாருடைய விளக்கு அணைந்து போகும். இங்க வேதம் சொல்லுகிறது, பொல்லாதவர்களை குறித்து நீ எரிச்சல் ஆகாதே. அப்போ ஒரு கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்கிற ஒரு மனுஷன் பொல்லாத மனுஷனை பார்த்த உடனே அவனுக்குள்ள இருக்கிற ஆசை ஐஸ்வர்யங்களை பார்க்கும்போது, அவன் நல்ல வீடு வாங்கும்போது, நல்ல நிலங்களை வாங்கும்போது, நல்ல வீட்டு மனைகளை வாங்கும்போது, நல்ல வாகனத்தை அவர்கள் வாங்கும்போது, அவர்கள் நன்றாக உடுத்தும் போது, நன்றாக அவர்கள் ஆகாரத்தை புசிக்கும் போது, அவர்கள் நகைகளை சேர்த்து வைக்கும் போது, பேங்க்ல நல்ல பணத்தை சேமிப்பு சேர்த்து வைக்கும் போது, அவர்களை பார்த்தவுடனே இந்த பொல்லாத மனுஷனை குறித்து நாம் எரிச்சல் அடையவும் கூடாது, பொறாமை கொள்ளவும் கூடாது. அவன் சம்பூர்ணமாய் இந்த பூமியில ஜீவிக்கும் போது, இவன் கர்த்தருக்குள்ள படுகிற உபத்திரமும், கஷ்டம், கண்ணீர் ஒரு பக்கம், வியாகுலம் ஒரு பக்கம், இவனுக்குள்ள சஞ்சலம் ஒரு பக்கம், இவன் ஜீவியத்தையும் அவன் ஜீவியத்தையும் பார்க்கும்போது இவனுக்குள்ள ஒரு துக்கமும் ஏக்கமும் கண்ணீராய் காணப்படுகிறது. இவனுக்குள்ள ஒரு பொறாமை வந்து விடுகிறது. அதனால கர்த்தர் சொல்லுகிறார், துன்மார்கனை பார்த்து, பொல்லாத மனுஷனை பார்த்து நீ எரிச்சலாகாதே. ஏன் பாருங்க, துன்மார்கன் அக்கிரம வழிகளிலே, துன்மார்க வழிகளிலே அவன் ஆசை ஐஸ்வர்யங்களை சேர்த்து வைக்கிறான். இதை பார்த்த உடனே நீதியாய் நடக்கிறவன், உண்மையாய் நடக்கிறவன், தேவனுக்கு பயந்து நடக்கிறவன், அவர்களை பார்த்த உடனே நமக்குள்ள ஒரு பொறாமை வந்து விடுகிறது. காரணம், அவனை போல நாமும் ஆசீர்வதிக்கப்படவில்லை, அவனை போல சம்பூர்ணமாய் ஜீவிக்கவில்லையே என்று சொல்லி அவன் துன்மார்க வழிகளில் சம்பாதனை செய்கிறான், துன்மார்க வழிகளில் ஆசை ஐஸ்வர்யங்களை பெருகச் செய்கிறான். அவனை பார்த்து நீ பொறாமை அடைவாயானால் அவனை போலவே நீ ஜீவிக்கணும் வேண்டும் என்று சொல்லி நீ விரும்புகிற, அது தேவனுக்கு பிரியமில்லை. அதனால்தான் கர்த்தர் சொல்லுகிறார், அவனை பார்த்து நீ எரிச்சலாகாதே, அவனை பார்த்து நீ பொறாமை கொள்ளாதே. துன்மார்கனுக்கு நல்ல முடிவே இல்லை. அங்க வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, தீங்கு நாளுக்கென்று நான் துன்மார்கனை ஏற்படுத்தினேன். தீங்கு நாள் எந்த நாள்? நியாய தீர்ப்பு என்று ஒரு நாளை கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார். அந்த நாளுக்காகவே என் தேவனாகிய கர்த்தர் துன்மார்கனை அவர் ஏற்படுத்தினார். எதற்காக? அந்த நியாய தீர்ப்பு நாட்களிலே அவன் துன்மார்க வழிகளில் நடக்கும் போது நித்திய பரலோக ராஜ்யத்திற்கு வரக்கூடாதபடிக்கு அவன் நித்திய ஆக்கினைக்காக நியமிக்கப்பட்ட பிள்ளையாய் காணப்படுகிறான். இவர்களை கண்டு நாம் பொறாமை கொள்ளவும் கூடாது, எரிச்சல் அடையவும் கூடாது. காரணம், வேதம் சொல்லுகிறது, இவனை பார்த்து நாம் பொறாமை அடைவோமானால் அவனுக்குள் இருந்த கிரியை நமக்குள்ளும் வேண்டும் என்று நாம் விரும்புகிறதற்கு சமம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அவனுடைய விளக்கானது அணைந்து போகுமா? எப்பொழுது? இங்க வேதம் சொல்லுகிறது, இருளானது அவனுக்குள்ளே வாசம் பண்ணுகிறது, துன்மார்க்க சிந்தை அவனுக்குள்ளே வாசம் பண்ணுகிறது, தேவனுக்கு பிரியமில்லாத சகல பாவமும் அவன் இருதயத்திலே குடிகொண்டு காணப்படுகிறது. அவன் பொய்யுக்கு பிதாவாகிய சாத்தானுடைய வார்த்தைக்கு அவன் செவி கொடுத்து நடக்கிறான். ஆனால் தேவனுக்கு பயந்து இருக்கிற பிள்ளைகளோ, வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்க வைக்கிற அந்த மெய்யான ஒளி அவனுக்குள்ளே வாசம் பண்ணுகிறது. அவனுடைய விளக்கு எப்பொழுது அணைவதே இல்லை. காரணம், ஒளியாய் இருக்கிற தேவன் அவனுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இருளுக்கு அதிகாரியான சாத்தான் பொல்லாத மனுஷனுக்குள்ளே வாசம் பண்ணுகிறான். இது நிமித்தமாய் அவன் துன்மார்க்க வழிகளிலே நடக்கிறான். நாம் நீதியின் பாதையிலே, வெளிச்சத்தின் பாதையிலே நாம் நடக்கிறோம். அவர்களை பார்த்து நாம் பொறாமை கொள்ளவும் கூடாது, எரிச்சல் அடையவும் கூடாது, துன்மார்க்க வழியிலே நடக்கவும் கூடாது. நம்மை காத்து கொள்ள முடியாது, நம்மை கரம் பிடித்து தேவன் வழி நடத்த முடியாது. நாம் தேவ சமூகத்திலே இந்த வார்த்தைகளை தியானித்து நாம் அனுதினமும் சத்திய திருவசனத்தோடு நாம் நடப்போமானால் நிச்சயமாகவே துன்மார்கனை நியாய தீர்ப்புக்காக வைத்திருக்கிறார். நம்மையோ என் தேவன் காத்து நித்திய பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு போவார். தலைகளை தாழ்த்தி நாம் தேவ சமூகத்திலே ஜெபம் செய்வோமா? சோத்திரிக்க நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, கிருபை நிறைந்த மகா இரக்கமுள்ள எங்கள் பரிசுத்தரே, இனி அப்பா துன்மார்கரை பார்த்து நாங்கள் எரிச்சல் அடையவும் மாட்டோம்,
துன்மார்க்கத்தில் அக்கிரமத்தில் இருக்கிறவர்களை பார்த்து நாங்கள் பொறாமை கொள்ளவும் மாட்டோம் ஆண்டவரே. ஆவியானவரே, எங்களை பலப்படுத்தும், வார்த்தையினால நடத்தும் என்று சொல்லி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தகப்பன் கரம் பிடித்து வழி நடத்தும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனும் பலனும் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென்.